அல்வா மாதிரி வாயில வச்சோடனே கரையக்கூடிய திருவாதிரை களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசியை மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் லைட்டாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து 2 டம்ளர் வெல்லம் கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசி பருப்பு நல்லா ஆறி இருக்கும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 2 ஏலக்காய் சேர்த்து ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு அடிகனமான சாஸ் பேனில் 5 டம்ளர் தண்ணி நம்ம ரெடி பண்ண வெள்ளப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் பவுடர் பண்ண அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ண களி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா டேஸ்டியான திருவாதிரை களி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.